ஹலோ கைஸ், இது உங்கள் மித் மைண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம டூம்ஸ்டே ஃபிஷ்னா என்ன, அதை பார்த்து ஏன் எல்லோரும் பயப்படுறாங்க, கூடவே இந்த சீன மக்கள் ஏன் அதிகமாக பயப்படுறாங்க, இதுக்கும் உலக அழிவுக்கும் என்ன காரணம், உண்மையிலேயே டூம்ஸ்டே ஃபிஷ்னா லிவ்யத்தானா இல்லை லிவ்யத்தான் தான் டூம்ஸ்டே ஃபிஷ்ஷா அப்படின்னு சிலர் பேசிட்டு வராங்க. இது எல்லாமே உண்மையா, லிவ்யத்தான் வேறையா இல்லை டூம்ஸ்டே ஃபிஷ் வேறையா அப்படின்றதையும், இந்த லிவ்யத்தானை பற்றி புராணங்களில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, முக்கியமாக பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜூஸ் புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, கிரேக்க புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி புராணங்களில் லிவ்யத்தானை பற்றி நிறையவும் பேசிட்டு வராங்க. இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. முதல்ல இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்றது ஓர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. முக்கியமாக தமிழில் நம்ம எல்லாரும் துடுப்பு மீன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இது ரொம்பவும் கடலுக்கு அடியில் வாழக்கூடிய ஒன்றா. இதை பார்க்குறதே அபூர்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே இது கரை ஒதுங்கிறது அப்படின்றது ரொம்பவும் அரிதான ஒன்று. இந்த விஷயத்துக்கும் இப்போ எல்லோரும் சீனாவில் பயந்துட்டு இருக்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் சம்மந்தமேங்க. இது சாதாரணமாக கரையை ஒதுங்காதான். அப்படி ஒதுங்கினாலையும் இது ஏதோ ஒரு அழிவுக்கான அறிகுறி அப்படின்றது சீன மக்களுடைய நம்பிக்கை. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலங்களுக்கு முன்னே இந்த மெக்சிகோ கடற்கரை ஓரமாக இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் எல்லாம் ஒரு 2-3 கடற்கரை ஓரமாக உயிரோடவே மிதந்து வந்திருக்கு. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பயந்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃபிஷ் வர்றதே அதிசயம். சீன மக்கள் எல்லாமே அவங்களுடைய மித்தாலஜிக்கல் படி இது கரை ஒதுங்குச்சுன்னா ரொம்பவும் ஆபத்து, உலகத்துக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது, சுனாமி வரப்போகுது, நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்றது தான் அவங்களுடைய நம்பிக்கை. இது ஆனால் சீன மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 அவங்க நாட்டில் சுனாமியும் பூகம்பமும் வந்துச்சுங்க. ஆனால் அந்த வரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்களுடைய கடற்கரை ஓரமாக இந்த மாதிரி தான் ஒரு 20க்கும் மேற்பட்ட இந்த ஓர்ஃபிஷ் துடுப்பு மீன் இருக்கு இல்லைங்களா, இது கரை ஒதுங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க அந்த மித்தாலஜிக்கல் மேலே எல்லாமே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா இந்த சுனாமி அதே போல் பூகம்பம் நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்களாம். இதனால தான் இவங்க இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஓர்ஃபிஷ் வந்திருக்கு, இது உலகத்துக்கு பேரழிவை கொண்டு வரும். கூடவே ஒரு சில நெட்டிசன்ஸ்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஓர்ஃபிஷ் தான் ஒருவேளை லிவ்யத்தானாக இருக்குமோ அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா லிவ்யத்தான் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஜூஸ் புராணம், பைபிள், இந்த மாதிரி புராணங்கள், இந்த மாதிரி மத நூட்களெல்லாம் இந்த லிவ்யத்தானை பற்றி ஒரு குறிப்புகள் இருக்குது. அதாவது லிவ்யத்தான்றது ஒரு பெரிய கடல் சர்போ அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்க, சாதாரண பாம்பு இல்லைங்க. அது பார்த்திங்கன்னா பயங்கர பெருசு. அது இந்த கடலுக்கே ராஜா அப்படின்ற அளவுக்கு இதை பற்றி ஓவராக புகழ்ந்துருக்காங்க. இதனால தான் சிலரும் இதை பற்றி பயந்துட்டு வராங்க. உண்மையிலேயே இந்த லிவ்யத்தான் தான் இந்த ஓர்ஃபிஷ்ஷாக இருக்குமோ, இல்லை இந்த ஓர்ஃபிஷ் தான் லிவ்யத்தானாக இருக்குமோ அப்படின்னு சிலர் பேசிட்டு வராங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த ஓர்ஃபிஷ் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்பவும் அரிதான ஒன்று. கூடவே இது ரொம்பவும் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒன்று. இதுக்கு உண்மையிலேயே இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு பேர் வந்ததுக்கான காரணமே என்னென்னா, டூம்ஸ்டே அப்படின்னா உலகத்தின் கடைசி நாள் அப்படின்றது தான் அர்த்தமாக. அதனாலேயே இங்கே எல்லோரும் பயந்துட்டு வராங்க. இது உண்மையிலே அவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிறுசு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஆராய்ச்சியாளர்கள் இதை பார்த்த வரைக்கும் இது 7 மீட்டர்லேருந்து 8 மீட்டர் வரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடவே இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 270 கிலோ வரைக்கும் இருக்குமா. ஆனால் இப்போ சமீபத்தில் வெளிவந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஃபிஷ்ஷு தான். இதனால தான் எல்லோரும் உலகத்துக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது, அப்படியே கூடவே இந்த லிவ்யத்தான் தான் ஒரு வேளை முடிச்சுக்கிச்சோ, இதனால தான் இங்கே இருக்கக்கூடிய ஓர்ஃபிஷ் எல்லாமே மேலே வந்துட்டுருக்கோ அப்படின்றதும் இங்கே பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ லிவ்யத்தானை பற்றி பார்த்துருவோம். லிவ்யத்தானை பற்றி இங்கே பைபிள் கூடவே ஜோஸ் புராணத்தில் நிறையவே சொல்லியிருக்காங்க. முதல்ல பைபிளை பற்றி பார்த்துருவோம். பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லிவ்யத்தான் ஒரு கடலில் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாம்பாங்க. இந்த பாம்பு பார்த்திங்கன்னா யாராலையும் ஈட்டியாலையும் கொல்ல முடியாதான், தூண்டில் போட்டும் பிடிக்க முடியாதான். இதனுடைய செதில்கள் பார்த்திங்கன்னா அணுகுண்டே வச்சு தகர்த்தாலையும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே இது வாயிலிருந்து நெருப்பக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நம்ப சொல்லலை, பைபிளில் சொல்லியிருக்கிறத நான் சொல்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா இந்த லிவ்யத்தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாத்தானுடைய மறு உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த லிவ்யத்தானை பற்றி நிறைய விஷயங்கள் பைபிளில் சொல்லியிருக்காங்க. அப்படியே ஜூஸ் புராணத்தில் கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போதே
2 லிவ்யத்தானை படித்தாராங்க. 2 லிவ்யத்தான், அதாவது ஆண் அண்ட் பெண் 2 லிவ்யத்தானை படித்தாராம். படித்ததுக்கப்புறமா யோசிச்சாராம், இது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கே, இது 2 மட்டும் இல்லாமல் இனப்பெருக்கம் பண்ணி நிறைய லிவ்யத்தான் வந்துருச்சுன்னா இந்த உலகம் தாங்காது அப்படின்னு சொல்லி இதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் லிவ்யத்தானை மட்டும் அழிச்சிட்டாராம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஆண் லிவ்யத்தானை கடலுக்கு அடியில், ரொம்பவும் அடியில் தூங்க வச்சிருக்காராம். ஒருவேளை இந்த லிவ்யத்தான் முழிச்சுக்கிச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாமே அழிஞ்சிடுவாங்க, மிகப்பெரிய ஆபத்து வரும். அப்படி ஆபத்து வரும்போது இந்த லிவ்யத்தானை அழித்து போட்டி பொறாமை அதே போல் வஞ்சகம் இல்லாமல் இருக்கக்கூடிய நல்ல மக்களை மட்டும் காப்பாற்றுவார். அதுவும் மேலே சொர்க்கத்திலிருந்து நம்ம ஜூஸ் கடவுள் வாழை எடுத்துகிட்டு அந்த லிவ்யத்தானை போட்டு தள்ளிட்டு அந்த லிவ்யத்தானோட கறியை வச்சு இங்கே விருந்து படைப்பார் அப்படின்றதான் இந்த ஜூஸ் புராணத்தில் இருக்கக்கூடிய கதை. ஆனால் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவ்யத்தான் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு கிரியேச்சர் கிடையாது. இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு எல்லாமே பாறைகளால் ஆனது. அந்த பாறைகளால் ஆன நிலப்பரப்பு எல்லாமே தட்டு போல் அங்கங்கே பிரித்து வச்சுக்கப்பட்டிருக்கான். வருஷம் 1 மில்லிமீட்டர் அளவுக்கு இது நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஸ்கார்டியா பிளேட்டுங்க. இந்த ஸ்கார்டியா பிளேட் பார்த்திங்கன்னா நம்ம செயற்கைக்கோள் மூலமாக பார்த்தோம்னு வச்சிங்கன்னா இது அந்த லிவ்யத்தானுடைய படத்தை ஒத்து இருக்கும், ஒரு பாம்பு போல் இருக்குங்க. இதனால தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த பிளேட்டை தான் லிவ்யத்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த பிளேட்டு பூமியின் அதிர்வால் நகர்ந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய சுனாமி வரும், அழிவே ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு வராங்க. சரிப்பா, இந்த ஸ்கார்டியா பிளேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா இருக்குது இல்லைங்களா, அந்த தென் அமெரிக்காவுக்கும் ஆர்டிக் கண்டத்திற்கும் நடுவில் இருக்குங்க. இந்த நடுவில் இருக்க வச்சு இது நகர்ந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டிக் பனிப்பிரதேசம் ஃபுல்லாகவே பூகம்பம் சுனாமி ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. மித்தாலஜியை நம்புகிறவங்க எல்லாரும் இங்கே உண்மையிலேயே ஒரு லிவ்யத்தான் அப்படின்ற கிரியேச்சர் இந்த கடலுக்கு அடியில் இருக்குது. இந்த கடலுக்கு அடியிலேருந்து அது எப்போ வெளியே வருதோ அப்பத்துலேருந்து இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள், உண்மையிலேயே லிவ்யத்தான் ஒன்று இருக்குமா? ஆனால் இது உண்மையிலே இருந்து வெளியே வந்துச்சுன்னா உலகத்துக்கு ஆபத்தா அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றதையும் இப்போ சொல்கிறேன். உண்மையிலேயே லிவ்யத்தான் ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் அழிவு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் வராது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னையே நம்ம இந்திய மீனவர்கள் இதை பார்த்துருக்காங்க. இதை ஒரு யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்காங்க. இந்தியன் ஓஷன் ஃபிஷர்மேன் அப்படின்ற யூடியூப் சேனலில் இதை பற்றி முழுசாகவே போட்டிருக்காங்க. நீங்கள் ஒன்றா அந்த சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னே இதை பற்றி பார்த்துருக்காங்க. அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வரலை, எந்த ஒரு அழிவும் வரலை. இதனால் என்னை பொறுத்தவரையும் இந்த ஃபிஷ்ஷால் இந்த உலகத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அப்படின்றதான் என்னுடைய கூற்று. உண்மையிலேயே லிவ்யத்தான் இருக்கா இல்லையா, இருந்தால் உலகத்துக்கு ஆபத்தா அப்படின்றத நினைக்கிறத விட்டுட்டு எல்லாரும் இப்போ நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம். யாரும் போட்டி பொறாமை வஞ்சனை அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி பண்ணிவிட்டு அன்பாக வாழுவோம். ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இதை சந்தோஷமாக எல்லாரு கூடயும் சேர்ந்து ஒன்றா வாழுவோம் அப்படின்றத என்னுடைய அபிப்பிராயம். எல்லோரும் இந்த லிவ்யத்தான் டூம்ஸ்டே ஃபிஷ் எல்லாத்தையும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஜூஸ் மித்தாலஜியில் இதை தாண்டியும் ஒரு 2 மிருகங்களை பற்றி சொல்லியிருக்காங்க, மெஹமத் அண்ட் ஜீஸ். இதை பற்றி அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். பாய்.